ஆரம்பிக்கலாங்களா? நம்மள பல பேர் திருமலைக்கு போயிருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரியாமல் இருக்கிற ரொம்பவே அமைதியான சூழலில் இருக்கிற தமிழ்நாட்டு திருமலை பெருமாளை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம அழகான மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பழங்காலத்து பெருமாள் கோவிலை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த கோவிலுக்கு போகிற வழியும் இந்த கோவில் இருக்கிற இடமும் அங்கே இருக்கிற இயற்கையும் நம்மளை ரொம்பவே பூரிக்க வைக்குது. இந்த கோவில் ஒசூர்லேருந்து 58 கிலோமீட்டர்லையும், கிருஷ்ணகிரியிலேருந்து 29 கிலோமீட்டர்லையும், தர்மபுரியிலேருந்து 46 கிலோமீட்டர்லையும், பெங்களூர்லேருந்து 96 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் நம்ம பார்க்க வந்த சென்றாய பெருமாள் கோவில். இந்த பெருமாள் கோவில் சுமார் 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. ரீசெண்டாக தான் இந்த கோவிலை அழகா ரினோவேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பழமையான மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற கோவிலுக்கு வரும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உண்மையான ஆன்மீக உணர்வையும் நமக்கு கொடுக்குது. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமும் இதோட வரலாறையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற திருமலைன்னு கூட சொல்லலாம். இந்த கோவிலோட சின்ன சின்ன கோபுரத்தில் பெருமாளோட 10 அவதாரத்தையும் ரொம்பவே அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல பெருமாள் சந்நிதிக்கு எதிர்ப்புறம் கருடாழ்வாரோட சன்னதியும், வலது பக்கம் மகாலட்சுமி தாயாரோட சன்னதியும், இடது பக்கம் பூமாதேவியோட சன்னதியும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. இந்த கோவில்லேருந்து அப்ராக்சிமேட்டாக 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போலுமலை ஸ்ரீ திம்மராய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். போகிறவங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவிலோட பரமபத வாசலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பஸ் வசதி கம்மியாக இருக்கிற இந்த கோவிலுக்கு உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போயிட்டு வந்தீங்கன்னா தான் சீக்கிரமாக போயிட்டு வர முடியும். இந்த கோவில் எல்லா நாளும் திறந்திருக்கும். அப்புறம் எல்லா சனிக்கிழமையும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். மூலவர் சென்னகேசவ பெருமாளோட சன்னிதானத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலில் ரொம்பவே அழகாக தமிழில் அர்ச்சனை செஞ்சது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கோவிலோட வரலாறை இந்த கோவில் அர்ச்சகர் சொல்கிறத கேளுங்க. இது சொல்லணும், அட்ரஸ் சொல்லட்டுமா? வணக்கம் சாமி, இது எந்த ஊர், அட்ரஸ், இந்த கோயிலோட சிறப்புகள் என்னன்னு சொல்லிடுங்க. இது பாலக்கோடு தாலுக்கா, போடலி கிராமம், சந்தப்பேட்டை. இது காலுக்கடியில் கிரடாழ்வார் இருக்கு. சங்கு சக்கரம் வலதுகை இருக்குது, மாறி இருக்கு. இது ராஜாக்கள் காலத்து காட்டுறது. சுதர்சன் ராஜா காலத்துலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து உருவாகுது. இடையில கேப் போட்டு இப்போ கண்டினியூ ஒரு 20 வருஷமாக நடக்குது. இது எவ்வளோ வருஷம் ஒரு பழமையான இந்த லோக்கல் இருக்கிறவங்க 2000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்றாங்க. அப்படியா? இங்கே பஸ் வசதி ஏதாவது இருக்கா? வசதி காவேரி பண்ண டூக்கு இங்கே வருது. பாலக்கோடு புரட்டாசி மாதம் மட்டும்தான் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். ஒரு நாள் தான். இந்த கோயில் வந்து டெய்லி ஓப்பனில்? டெய்லி காலையில் 6 to 1, 4 to 7. ஓ, டெய்லி ஓப்பன்லையா? பௌர்ணமி பூஜை, சனி, புரட்டாசி மாதம் 5 வாரம், மார்கழி புல் இது, ஆண்டாள் திருவடிகள் கல்யாணம், சித்ரா பௌர்ணமி, சித்ரா 1, இங்கிலீஷ் வருஷம் 1 எல்லாமே விசேஷம் போகுது. நான் இங்கே தமிழ்லேயே வந்து மந்திரம் சொல்கிறீங்க? தமிழ். சரி, ரொம்ப நன்றி.
திருமலை வெங்கடாஜலபதியோட அம்சமாக இருக்கிற இந்த சென்னகேசவ பெருமாள் கோவிலோட பெருமாள் திருவடிகளில் கருடர் இருக்கிறதும் பெருமாளோட கைகளில் சங்கு சக்கரம் மாறி இருக்கிறதும் இந்த கோவிலோட சிறப்பு அம்சமாக இருக்குது. சரண்யானம் தேசிய, சரவணனம் தேசிய, கனகனம் தேசிய, சின்னசாமி நாம் தேசிய, மலர் நாம் தேசிய, கார்த்திக் நாம் தேசிய, தமிழரசு நாம் தேசிய, மூர்த்தி நாம் தேசிய, சக குடும்பம். விளம்பத்திரி மரம் இருக்கு பாரு, அந்த மகாலட்சுமி அதே சக குடும்ப விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கியம் தொழில் வளம் கல்வி தொழில் மேலும் பல்லாண்டு நூறாண்டு வாழை 7 வாழையாக புரேதி வருடம் ஆடி மாசம் சனிவாரம் விஜயலட்சுமி வீரலட்சுமி தனலட்சுமி அஷ்டலட்சுமி குபேரலட்சுமி ராகு கேது தோஷம் சர்பதோஷ நிவார்த்தனி மாங்கல்ய தோஷ நிவார்த்தனி புத்திர தோஷ நிவார்த்தனி செவ்வா தோஷ நிவார்த்தனி கடத்திர தோஷ நிவார்த்தனி சாப தோஷ நிவார்த்தனி இஷ்ட தெய்வ குல தெய்வ அனுகிரக புராண கோடி லாபஸ்கர எல்லாண்ட கோடி பிரபணநாயகி சகல பெருமாள் ஆசீர்வாதம் மல்லாண்டு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி எங்கெங்கேயோ கோவிலுக்கு போகிறோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன கிராமத்தில் இருக்கிற பழமையான கோவிலுக்கு போய் அந்த கோவிலோட திருப்பணிக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணலாம். சரி. ஸோ இங்கே சென்னகேசவ பெருமாளோட திருவடிகளில் தான் வந்து கருடாழ்வாரும் இருக்கிறார். சங்கு சக்கரமும் 2 சைடு மாறிடு. ரொம்ப நன்றி. சரி. नमो नारायणाय नमोंगे गोविंद गोविंद राजमंगले नित्य सकलोह पुण्याय नमोंगे श्रीदेवी भूदेवी समेत नमः चतुर्हेडवै सिद्धाय स्वनः स्वाधारविन्दे सकभक्तोः जनगुणवै परिपूर्ण अनुग्रहाणां नमः नारायणाय नमोंगे मधुसूदनाय नमोंगे त्रिविक्रमाय नमोंगे वामनाय नमोंगे जयेशाय नमोंगे पद्मनाभाय नमोंगे दामोदराय नमोंगे ऐश्वर्य स्वरूपाय नमोंगे आदिमूलाय नमोंगे आदिशेषाय नमोंगे संगच्छनाय नमोंगे अनरुद्राय नमोंगे उपेन्द्राय नमोंगे कृष्णाय नमोंगे मुकुन्दाय नमोंगे नारायणाय नमोंगे गोविन्दाय नमोंगे वेंकटेशाय नमोंगे नारायण स्वरूपाय नमोंगे ऋग्वेद प्रदाय नमोंगे यजुर्वेद प्रदाय नमोंगे सामवेद प्रदाय नमोंगे अगणवेद प्रदाय नमोंगे संस्कृत वेद प्रदाय नमोंगे परिपूर्ण वेद प्रदाय नमोंगे ऐश्वर्य वेद प्रदाय नमोंगे वामने अवताराय नमोंगे पूर्वावताराय नमोंगे मत्स्यावताराय नमोंगे रक्तवताराय नमोंगे वराहवताराय नमोंगे परशुरामवताराय नमोंगे रामवताराय नमोंगे कृष्णावताराय नमोंगे रूपाय सर्वावतारनित्यानाय जनार्दनाय शिवसुन्दरावताराय यत्र स्वरूपाय. இந்த மாதிரி பழமையான கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் பெருமாளோட அருளையும் பெறட்டும். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலோட GPS லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பயணங்கள் தொடரும். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.